ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி வந்து கார்டன் டு டேபிள் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வந்து இந்த அளவுக்கு வந்து 50+ ஆனதுக்கப்புறமும் இந்த அளவுக்கு ஹெல்த் வந்து நல்லா வந்து டயட்டில் வச்சு நல்ல பாடி மெயின்டைன் பண்ணுறீங்க, எங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. சாதம் வந்து கம்மியாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து காய் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வீட்டு நுரைப்பீர்க்கன்காய். இதில் வந்து நான் பச்சடி வச்சுருக்கேன். இதை போட்டு தான் இப்போ சாப்பிட போகிறோம், சரிங்களா. அதுக்கப்புறம் தயிர் வேணும்னா இதிலே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது காலிஃப்ளவர், இது வீட்டில் உள்ளதில் கடையில் உள்ளது. இது வந்து டபுள் பீன்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு பொரியல் பண்ணியிருக்கோம். இது வந்து அகத்திக்கீரையும் முருங்கைக்கீரையும், இதுவும் நம்ம வீட்டில் உள்ளது தான். ஸோ இதுதான் நம்ம வீட்டினுடைய இன்னைக்கு கார்டன் டு டேபிள். இந்த மாதிரி அப்புறம் ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, இத்தனோண்டு சாதத்தை வச்சு இவ்வளோ காய் வைக்கும் போது வயிறு நிறையுமா? கண்டிப்பாக சாதம் அதிகமாக எடுத்துக்கிறத விட இது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், பயங்கர ஹெல்த்தி. அது மட்டும் இல்லை, சுவையும் வந்து இப்படி சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா இப்படி தான் சாப்பிடுவீங்க. ஹோட்டல் போனாலும் கல்யாண வீட்டுக்கு போனாலும் காயாக வாங்கி சாப்பிடுவீங்க, சரிங்களா. அது ஒன்று பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து பாடி மெயின்டைன் ஆகும், ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இது எப்படி சாப்பிட்றது? முதல்ல நாங்கள் சாதம்லாம் சாப்பிடுவோம், காய் அப்புறமா தான் சாப்பிடுவோம். இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி வேறு நிறைய பேர் கேட்குறாங்க. நல்லா வந்து இந்த இருக்குல்ல, இத்தனோண்டு இப்படி எடுத்துக்குவேங்க. ரொம்ப சுடுதான், அதனால் சாப்பிட்டு காமிக்க முடியாது. இத்தனோண்டு எடுத்துக்கிட்டு எல்லா காயும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு இப்படி தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி இப்படி எடுத்து எல்லா காயும் வச்சு சாப்பிடும்போது காய் காலியாயிரும். செகண்ட் ரவுண்டு காய் வாங்குவோம், ஆனால் சாதம் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டு பழகினீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே வெயிட் லாஸ் செமையாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.